ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டுக்கிடாமா? டேய் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அதாவது sin x கணக்குக்கு cos x கணக்குக்கு sin x இருந்தாலும் சரி cos x கணக்காக இருந்தாலும் சரி, சரியா? ஆமாம், இது வந்து sin x cos xன்னு சொல்கிறோம்னா வளைவரையை நினைக்கணும். வளைவரைன்றது கர்வ் இந்த மாதிரி, இது இந்த மாதிரி. அப்படி கற்பனை பண்ணையில் ரேஞ்சுன்றது வீச்சுன்னு சொல்லுவாங்க, ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ளிடியூடுனா எவ்வளோ தூரம் போயிட்டு இறங்குது அப்படின்றது. அது மேக்சிமம் +1 வரைக்கும் போயிட்டு -1 வரைக்கும் இறங்கும். ரெண்டுக்குமே அதே தான். அப்போ இந்த ரேஞ்சு கணக்கு கேட்டாங்கன்னா நீ இதை எடுத்து தான் செய்யணுன்றதான் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா -1 to 1 அப்படின்னு எடுத்து செய்யணும். இதுக்கு நேரம் உள்ளது 1, இதுக்கு நேரம் உள்ளது -1. அப்போ நான் எடுக்கையில் சொல்யூஷன் போட்டு எடுக்கையில் இந்த ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸோட ரேஞ்சு -1 to +1, அவ்வளோதான். இந்த ரேஞ்சுன்னு பார்த்தா கணக்கை இப்படி எடுத்து செய்யவும். இப்போ இந்த கணக்கை நான் உள்ளே கொண்டு வரணும். அப்படியே இதை கொண்டு வரணும் உள்ளே. கிடையாது, உள்ளே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க, 2 cos x. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 ≤ 2 cos x ≤ 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாரு, -1. -1 செப்பரேட் பண்ண போகிறேன். இங்கிட்டு -2 -1 ≤ 2 cos x -1 ≤ 2 -1. சரியா? ரைட்டா தப்பா? கரெக்ட் பண்ண. அப்படியே -3 ≤ சரியா 2 cos x -1 ≤ என்னது +1. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த அந்த கணக்கு கீழே உள்ள கணக்கு வந்துருச்சு பாரு. இப்போ நான் டேக்கிங் இதை -7 மல்டிப்ளை பண்ணிக்கோ. -7 மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும், இது மாறுமா? ஆமாம் மாறும்ல, இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ வேணாம் மல்டிப்ளை, இது -7 மல்டிப்ளை பண்ண வேணாம். கரெக்டாக தானே இருக்குது? சரி, இங்கே கவனி. ரிசிப்ராக்கல் எடுக்கிறேன். டேக்கிங் ரிசிப்ராக்கல் தலைகீழி. ரிசிப்ராக்கல் அப்படின்றது தலைகீழி எடுத்தோம்னா 1/-3 1/2 cos x -1 1/1. என்ன சார் இடையில கேப் விட்டு வச்சிருக்கிய அப்படின்னா, ரிசிப்ராக்கல் எடுக்கையில் இந்த இனிக்வாலிட்டின்னு சொல்றது, இதுக்கு பேர். இது லெஸ் தான் கிரேட்டர் தான் சிம்பிள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இனிக்வாலிட்டி. ஈக்குவேஷன் கிடையாது. இல்லை ஈக்குவேஷன் சொல்லிக்கிட்டாலும் சரி, இனிக்வாலிட்டி கிடையாது. இனிக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கடா. அப்போ இது கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்னு மாறிடும். அதுக்கு தான் நிறுத்தினேன். ரிசிப்ராக்கல் எடுத்தாலும் சரி அந்த இது மாறிடும். -ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி என்ன செஞ்சிடும், மாறிடும். -ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி இது மாறிடும், இந்த இனிக்வாலிட்டி. டேக்கிங் ரிசிப்ராக்கல் எடுத்தாலும் இந்த இனிக்வாலிட்டி மாறிடும். மறந்துடாத சொல்லிட்டேன். இப்போ கவனிச்சு பாரு, இது ஆன்சர் 1ன்னு எடுத்துடலாம். அதை -1/3 ≥ 1/2 cos x -1 ≥ 1. இப்போ நான் ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா நம்பர் லைனை யோசிச்சு பார்த்துக்கோ. நம்பர் லைனை யோசிச்சு பார்த்துக்க அப்படின்னா இந்த இருக்கு, இது -1/3 விட சிறுசு, இந்த மொன சைடு தானே இருக்கு. அப்போ இதோட ஆன்சரை யோசிச்சு பாரு. 1 விட இது என்னது, பெருசு. ஓப்பன் சைடு தானே இருக்கு. அப்போ 1 விட இது பெருசு. 1 விட பெருசு அப்படின்னா கணக்கில் 1 இருக்குன்னா இதுதான் ஆன்சர். இதுதான் பாசிபிள் ஆன்சர். சேம் டைம் இங்கே பாரு, இதோட இது என்னது, ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னு அங்கிட்டு வருமா, இந்த கணக்கில் வேணா போட்டுக்க -1/3ன்னு. இந்த சைடு வருமா, இந்த சைடு வருமா, இந்த சைடு தான் வரும். இங்கிட்டு போக போக தானே சிறுசாகும். என்ன தப்பா ரைட்டா? இங்கிட்டு போக போக என்ன ஆகும், சிறுசா பெரிய மைனஸ் நம்பர்ல பெருசாக வேல்யூ என்ன ஆயிரும், சிறுசாகிட்டே போகும். தெரியுமா தெரியாதா? அப்போ 2 ஆன்சர் கிடைக்குது. இந்த கேப் 1 சரியா கிடையாது, இந்த கேப் 1 அந்த கேப் 1 பார்த்துக்கோ. அந்த கேப் 1 இந்த மொட்டையை எழுதி வச்சிருக்கேன். 2க்கு இடையில யூனியன் இருக்கு, ஒவ்வொன்றும் விஷயம் இருக்கு. அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நீ வாழ குண்டக்க கை வச்சு சட்டத்தான் எழுதிட்டு போயிட்டு இருக்கிய. இந்த இடத்துல ஈக்குவல் கொடுத்துருக்கனால இது க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கனால, இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ் ப்ராக்கெட். இது ஓப்பன், இது ஓப்பன். இதுதான் ஆன்சர், இதுதான் ரேஞ்ச். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ரேஞ்ச். நீங்கள் தான் யோசிச்சு கரெக்டாக எழுதுன, சும்மா டபக்குன்னு எழுத முடியாது. யூனியன் போட்டுக்க.
இந்த இடத்துல ஈக்குவல் இருந்தால் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த இடத்துல ஈக்குவல் இருந்தால் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்கு தான் நான் இன்டர்வல் சொல்லி கொடுத்தேன் ஒரு தடவை. அப்போ இங்கிட்டு இங்கிட்டு ஓப்பன் இருக்கும், நடுவில் க்ளோஸ் இருக்கும். பார்த்துக்க, இந்த இடத்துல ஈக்குவல் இருந்தால் தான் இந்த க்ளோஸ் வரும். வேணா புக்கில் ஆன்சரை பார்.